Before watching the video, subscribe the channel and press the bell icon. Hi students, நம்ம இன்னைக்கு not for profit organizationல fund based accounting பத்தி பார்க்க போறோம். எப்படி prepare பண்ணனும்னு. நம்ம ஆல்ரெடி receipts and payments income and expenditure எப்படி போடணும்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து fund based accounting பார்க்க போறோம். For that we have to prepare balance sheet. ஓகேவா, பேலன்ஸ் ஷீட் எப்படி போடணும் அப்படி சொல்லிட்டு ஃபார்மேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. லைபிலிட்டி சைடு, அசெட் சைடு. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்து நான் கேபிட்டல் ஃபண்ட், இதுக்கு வந்து ஜெனரல் ஃபண்டுன்னு சொல்லலாம் அல்லது கார்பஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். அது கூட சர்ப்ளஸ், அதாவது சர்ப்ளஸ்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து சர்ப்ளஸ் வரும் இல்லையா, அந்த சர்ப்ளஸ் வந்து இங்கே ஆட் பண்ணணும். சப்போஸ் டெபிசிட் வந்துச்சுன்னா அதை இங்கே லெஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட். ஓகேவா, அந்த அமௌண்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கணும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்னா என்னன்னு நான் அப்புறம் சொல்றேன். இந்த ஃபார்மேட் முடிஞ்சோன்னா அடுத்தது ஸ்பெசிஃபிக் ஃபண்ட், அதாவது இது முடிஞ்சிச்சு இந்த டாபிக். அடுத்தது வந்து ஸ்பெசிஃபிக் ஃபண்ட். ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் ஃபண்டு, ஸ்போர்ட்ஸ் ஃபண்டு, பெவிலியான் ஃபண்டு, டோர்னமெண்ட் ஃபண்டு, இந்த மாதிரி நிறைய ஃபண்ட் எல்லாம் இருக்கும். ஓகே, ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வச்சிருப்போம், அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்ல வரும். அதோட ஓப்பனிங் பேலன்ஸ், அது கூட நம்மளுக்கு ஏதாவது டொனேஷன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா, இப்போ ஸ்போர்ட்ஸ் வந்து என்ஜிஓ நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டொனேட் பண்ணுவாங்க, வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த அமௌண்ட், அந்த மாதிரி டொனேஷன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்கம் ஃப்ரம் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஃபண்டை வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் அதுலயாவது, அதுல இருந்து கிடைக்கிற இன்கம், அதாவது இன்ட்ரெஸ்ட் கூட வச்சுக்கலாம். ஓகேவா, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதை வந்து ஆட் பண்ணிக்கணும் இன்கம். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணிக்கணும், லெஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ஃபண்ட். நம்ம இங்க போட்டோம் தெரியுமா, டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஸ்பெசிபிக் ஃபண்ட்னு, இந்த ஃபண்டை தான் அங்க போடுவோம். டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ஃபண்ட். ஓகேவா, இந்த ஃபண்டை வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அடுத்தது வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ் நம்ம வந்து உங்களுக்கே தெரியும், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே, ரெண்ட், சேலரி, அந்த மாதிரி. அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு என்னது, லைபிலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து லைபிலிட்டி சைடு வரும். அடுத்தது அசெட் சைடு என்ன வரும்னு சொல்றேன். அசெட் சைடு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பிக்சட் அசெட். பிக்சட் அசெட்ல லேண்ட், பில்டிங், ஃபர்னிச்சர், அதெல்லாம் அதோட ஓப்பனிங் பேலன்ஸ். அதோட அது வந்து ஏதாவது நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கணும், அடிஷன்ஸ். அப்புறம் டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணி அவுட்டர் காலத்துல போட்டுக்கணும். அடுத்தது பிக்சட் அசெட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அமௌண்ட், அதை அந்த அமௌண்ட் அசெட் சைட் போடணும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தா கூட அது நம்மளுக்கு வந்து அசெட் தான், பாதி வேலை முடிச்சிருந்தாலும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம் கன்ஸ்ட்ரக்ஷனா. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு அசெட், அது இந்த பக்கம் போடணும். அதுக்கப்புறம் கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ் உங்களுக்கே தெரியும், சப்ஸ்கிரிப்ஷன் இன் அட்வான்ஸ். ஓகேவா, அதெல்லாமே. அதுக்கப்புறம் வந்து அக்ரூட் இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் வந்து கரண்ட் அசெட்ல வரும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், என்ன வருமா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா எதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா பில்டிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இங்க சொன்னேன் இல்லையா, பில்டிங் ஃபண்ட், ஸ்போர்ட்ஸ் ஃபண்டு, அதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதாவது நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அசெட். ஸோ அதெல்லாம் இங்கே வரும். ஸ்போர்ட்ஸ் ஃபண்டு, பெவிலியான் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த பக்கம் வரும். அதுக்கப்புறம் வந்து ப்ரிபெய்டு எக்ஸ்பென்சஸ். என்னது, ப்ரிபெய்டு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்மளுக்கு என்னது, ஒரு அசெட். இன்சூரன்ஸ், ரெண்ட், எக்ஸெட்ரா, அது எல்லாமே. ஓகேவா, அது எல்லாத்தையும் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்து கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அமௌண்ட் எல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஃபண்ட் பேஸ்ட் அக்கௌண்டிங்ல பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு 2 சம்ஸ் பார்க்க போறோம், எப்படி போகணும்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகேவா, இப்போ சம் பார்க்கலாமா. பேப்பர் எடுத்துக்கோங்க, நீங்களும் போடுங்க. ஓகேவா, சம் படிக்கிறேன். How are following terms accounted in a not-for-profit organization? First one, tournament fund 2 lakh, tournament expenses 60,000,
receipts from tournament 80,000. அடுத்தது billiard match expenses 25,000. Third one, prize fund 1 lakh, interest on prize fund investments 10,000, prizes paid 20,000, prize fund investment 80,000. ஓகேவா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 80,000 பண்ணதுக்கு தான் உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்திருக்கு, இன்ட்ரெஸ்ட் 10,000 வந்திருக்கு. மொத்தமா உங்ககிட்ட பிரைஸ் ஃபண்ட் எவ்வளவு வச்சிருக்கீங்க, 1 lakh வச்சிருக்கீங்க. அதுல வந்து பிரைசஸ் வந்து 20,000க்கு நீங்க வாங்கிட்டீங்க. அடுத்தது ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் சினிமா ஷோ டிக்கெட்ஸ். ஓகேவா, இது வந்து நம்மளுக்கு ஒரு இன்கம் 50,000. எக்ஸ்பென்சஸ் ஆன் சினிமா ஷோக்கு பண்ண எக்ஸ்பென்சஸ் வந்து 15,000. ஓகே, அடுத்தது expenditure on construction of pavilion during the year was 6 lakh. construction, under construction அப்படினா work in progress. ஓகேவா, 6 lakh. அடுத்தது the construction work in progress இது சொல்லிட்டேன், and not yet completed, இன்னும் construction முடியல. அடுத்தது pavilion fund உங்ககிட்ட வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 31st March 2018ல 8 lakh இருக்கு. டொனேஷன்ஸ் உங்களுக்கு பெவிலியானுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்கன்னா 15 செப்டம்பர் அன்னைக்கு 10 lakh ரிசீவ் பண்ணிருக்கீங்க. செப்டம்பர் 2018ல 10 lakh ரிசீவ் பண்ணிருக்கீங்க. அடுத்தது கேபிட்டல் ஃபண்ட். ஓகேவா, கேபிட்டல் ஃபண்ட் ஆஸ் அட் 31st March 2018 வந்து 20 lakh இருக்கு. இதுதான் சம்ம. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஆன்சர் எப்படி போகணும்னு பார்க்க போறோம். ஓகே, போடலாமா? எடுத்துக்கலாம். நம்ம என்ன போடுறோம், பேலன்ஸ் ஷீட். அப்ஸ்ட்ராக்ட் தான், எக்ஸ்ட்ராக்ட் தான் போட போறோம். ஓகேவா, நம்ம வந்து டேலி எல்லாம் பண்ண போறது இல்ல, எக்ஸ்ட்ராக்ட் பேலன்ஸ் ஷீட் தான் போட போறோம். டிவைட் பண்ணிக்கோங்க. லைபிலிட்டி சைடு, அசெட் சைடு. ஓகே, இது வந்து லைபிலிட்டி சைடு, இது வந்து asset side. tournament fund 2 lakh, tournament expenses 60,000, receipts from tournament வந்து 80,000. இது வந்து income, இது வந்து expenses, இது வந்து tournament fund வந்து அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா, எவ்வளவு எடுத்து வச்சிருக்காங்க, 2 lakh. ஸோ இந்த 2 lakh வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இன்னர் காலத்தில். அந்த ரெசிப்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்கம் இந்த 80,000 அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2,80,000. எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 60,000. அதை என்ன பண்ணுறீங்க, லெஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ 2,20,000. அடுத்தது வந்து பில்லியார்ட் மேட்ச் எக்ஸ்பென்சஸ், இதை வந்து நம்ம அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணலாம். அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபண்டுன்னு போட்டு எழுதிக்கோங்க. ஓப்பனிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 lakh கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரைஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000. ஓகேவா, அது வந்து நம்மளுக்கு வந்து இன்கம். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 1,10,000 ஆச்சா. அடுத்தது இது ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருந்தால் அதை லெஸ் பண்ணணும். எக்ஸ்பென்சஸ் இருக்கா பாருங்க, இருக்கு. அதாவது ப்ரைஸஸ் பெய்டு, ப்ரைஸ் வாங்குறதுக்கு நீங்கள் எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ 20,000. ஸோ அதை வந்து நீங்கள் லெஸ் பண்ணிக்கிறீங்க. லெஸ் பண்ணி 90,000 போட்டுறீங்க. ஓகே, அடுத்தது வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் சினிமா ஷோ டிக்கெட்ஸ், எக்ஸ்பென்சஸ் ஆன் சினிமா ஷோ. இது வந்து நான் அப்புறமா சொல்றேன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அடுத்தது லாஸ்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பெவிலியன் டியூரிங் த இயர் 6 lakh. த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நாட் எட் கம்ப்ளீட்டட். இது வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்குது, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, இது வந்து நான் இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு என்ன பண்ணணும், நான் பேலன்ஸ் ஷீட்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அசெட் சைடும் என்டர் பண்ணிக்கணும். அதே நேரம் வந்து நீங்க அந்த ஸ்பெசிபிக் ஃபண்ட்ல வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து என்ன பண்ணிக்கணும், லெஸ் பண்ணிக்கணும். அந்த லெஸ் பண்ண அமௌண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ஃபண்ட் அக்கௌண்ட்க்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஃபார்மேட்ல பாருங்க. இப்போ அந்த ஃபண்டை வந்து இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 lakh. ஓகேவா, இப்போ இந்த பவிலியான் ஃபண்ட் வந்து எவ்வளோ, டோட்டலி 8 lakh போட்டுக்கோங்க. போட்டு டொனேஷன்ஸ் எவ்வளோ கிடைச்சிருக்குது, 10 lakh கிடைச்சிருக்கு. அந்த 10 lakh என்ன பண்றீங்க, ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ டோட்டலி 18 lakh. அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரிசீவ்டு 10 lakh, அதை ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த நான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் சொன்னேன் இல்லையா, அந்த 6 lakh, அந்த 6 lakh இங்க என்ன பண்ணிக்கணும், லெஸ் பண்ணணும். என்னன்னு போட்டு நீங்க லெஸ் பண்ணணும், டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். தட் மீன்ஸ் டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ஃபண்ட். இங்க மேல ஃபண்ட் இருக்குல்ல, அதுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதை வந்து இங்க லெஸ் பண்ணணும். 6 lakh லெஸ் பண்ணி அவுட்டர் காலத்துக்கு 12 lakh போட்டு இந்த 6 lakh வந்து இந்த இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஃபண்ட் 20 lakhs கொடுத்துருக்காங்க. அந்த 20 lakhs ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுட்டு அதோட இந்த ஃபண்டை வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆட் பண்ண எவ்வளவு வருது, 20
6 lakh வருது. ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இங்கே லெஸ் பண்ணிட்டு இங்கே ஆட் பண்ணிட்டு இந்த ஃபண்டை எடுத்து இது வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு அசெட் தான் அப்படி சொல்லி முடிச்சிருக்கேன். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற பாதி ஒர்க் முடிஞ்சாலும் ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க இங்கேயும் மென்ஷன் பண்ணணும். அசெட் சைடு ட்ரிபிலியன் இன் ப்ரோக்ரஸ்ல நீங்க வந்து மென்ஷன் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நான் இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்க்க எங்க என்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். பில்லியர்ட் மேட்ச் எக்ஸ்பென்சஸ், அதாவது பில்லியர்ட் மேட்ச் ஃபண்ட் எங்கேயாவது வந்திருக்கா? இல்ல. சோ பில்லியர்ட் மேட்ச் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செலவு. ஓகேவா? அது வந்து ஃபண்டுன்னு வந்துச்சுன்னா இங்க லைபிலிட்டி சைடோ அசெட் சைடோ வந்து நம்ம வந்து போடலாம், இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்து இருந்தாலும். இப்போ அது வராதனால நம்ம இதை எங்க என்டர் பண்ணோம்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல பாருங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல என்டர் பண்ணணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல இது நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ். ஸோ பில்லியர்ட் மேட்ச் எக்ஸ்பென்சஸ் வந்து டெபிட் சைடு வந்து என்டர் பண்ணிக்கோங்க 25,000. ஓகேவா? அடுத்த ஒரு என்ட்ரி நம்ம இன்னும் என்டர் பண்ணாதிருக்கோம். அது என்னது? ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் சினிமா ஷோ டிக்கெட்ஸ். இங்கே ஏதாவது ஃபண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ நம்ம வந்து இங்கே என்டர் பண்ணக்கூடாது. அது பேலன்ஸ் ஷீட்ல எங்கே என்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல என்டர் பண்ணணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல ரெசிப்ட்ஸ்ங்கிறது இன்கம் சைடும், எக்ஸ்பென்சஸ்ங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் சைடும் நீங்க என்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்கம் எவ்வளோ வந்திருக்கு? ரெசிப்ட்ஸ் 50,000. அடுத்தது வந்து எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வந்திருக்கு? எக்ஸ்பென்சஸ் வந்து 15,000 எக்ஸ்பெண்டிச்சர் சைடு என்டர் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இது டேலி பண்ண வேணாம், ஏன்னா இது வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்ட் தான் போட்டோம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், அதை எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது the information given below relates to a sports club. இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? ஸ்போர்ட்ஸ் கிளப்பை பத்தி பார்க்க போறோம். The information given below relates to a sports club. Show them in the income and expenditure account and the balance sheet of the club as at 31st March 2019. ஓகேவா? இப்போ ஸ்போர்ட்ஸ் கிளப்போட அக்கௌண்ட்ஸ் நம்ம வந்து போட போறோம். பேலன்ஸ் ஷீட்டும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஃபண்ட் 1st ஏப்ரலுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 lakh. ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் ஃபண்ட் வந்து 10 lakh. ஸ்போர்ட்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது எந்த பக்கம் வரும்? லைபிலிட்டி சைடு வரும். இது எங்க வரும்? அசெட் சைடு வரும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்போர்ட்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு இன்கம் கிடைச்சிருக்கு. இப்போ அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். எதோட அட்ஜஸ்ட் பண்ணணும்? ஸ்போர்ட்ஸ் ஃபண்டோட லைபிலிட்டி சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். டொனேஷன்ஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஃபண்ட் இது வந்து நம்மளுக்கு ரெசிப்ட்ஸ் இதுவுமே ஆட் பண்ணணும். எங்க ஸ்போர்ட்ஸ் ஃபண்ட்ல லைபிலிட்டி சைடு ஸ்போர்ட்ஸ் ஃபண்ட் கூட இதையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் எதோட சப்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே ஒண்ணுமே சொல்லாத நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் காமனா வந்திருக்கு. அது நம்ம எப்பயுமே எங்க போடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல போடுவோம். எங்க போடுவோம்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல. சப்ஸ்கிரிப்ஷன் என்னது? நம்மளுக்கு ஒரு இன்கம். ஓகேவா? ஸோ நம்ம எந்த பக்கம் போடுவோம்? இன்கம் சைடு போடுவோம். ஓகே. அடுத்தது டொனேஷன் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல தான் போடணும். அது வந்து எங்க போடுறீங்க? இன்கம் சைடு போடுறோம். ஓகேவா? அடுத்தது ஸ்போர்ட்ஸ் பிரைசஸ் அவார்டட். ஸ்போர்ட்ஸ் பிரைசஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை நம்மளுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் அதை லெஸ் பண்ணிக்கணும். ரெஸ்பெக்டட் ஸ்போர்ட்ஸ் ஃபண்ட் கூட நீங்க என்ன பண்ணிக்கணுங்க? லெஸ் பண்ணிக்கிறீங்க லைபிலிட்டி சைடு. எக்ஸ்பென்சஸ் ஆன் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடந்ததுக்கு எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஸோ அதையும் வந்து நீங்க லைபிலிட்டி சைட் போடுறீங்க. அடுத்து ஜென்ரல் ஃபண்டு எங்க போடுறீங்க? பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைட் போடுறீங்க. அடுத்தது ஜென்ரல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்ல எங்க போடுறோம்? அசெட் சைட் போடுறோம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஜென்ரல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் ஜென்ரல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்க போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபண்ட் அக்கௌண்ட் வந்து மேல வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம். அதனால நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல போடுவோம். இப்போ சம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்போர்ட்ஸ் ஃபண்டு 10 lakh. ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் ஃபண்டு போட்டுக்கோங்க. ஸ்பெசிபிக் ஃபண்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஜென்ரல் ஃபண்டு, அதுக்கு கீழே ஸ்பெசிபிக் ஃபண்டு. ஓகேவா? ஸ்பெசிபிக் ஃபண்டு ஸ்போர்ட்ஸ் ஃபண்டு 10 lakh போட்டீங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன் பாருங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அசெட் சைட் போடணும். ஸோ அசெட் சைட் போட்டுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 10 lakh போட்டீங்க. ஓகேவா? அடுத்தது இதை போட்டாச்சு, இதை என்ட்ரி பண்ணியாச்சு. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்போர்ட்ஸும் டொனேஷன்ஸ் இது ரெண்டுமே என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். எதோட ஆட் பண்ணணும்? ஸ்போர்ட்ஸ் ஃபண்ட் கூட ஆட் பண்ணணும்.
ஸோ ஸ்போர்ட்ஸ் ஃபண்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டேன்னா ஆட் பண்ணி எவ்வளோ வந்துச்சு? 15 lakhs வந்திருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்களா பாருங்க. ஆமாம், நம்ம முதலே பார்த்தோம். ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டையும் லெஸ் பண்ணணும் ஸ்பெசிஃபிக் ஃபண்டோட, ஸ்போர்ட்ஸ் ஃபண்டில். ஓகேவா? ஸோ அது ரெண்டு அமௌண்ட்டையும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 lakh 1 lakh, இது ரெண்டையும் லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ண எவ்வளோ வருது? 11 lakh வருது. அவுட் ஆஃப் காலத்தில் போட்டுக்கோங்க. ஓகேவா? இதை என்டர் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன இன்னும் என்டர் பண்ணாது இருக்கும்? இது ஜென்ரல் ஃபண்டு. ஜென்ரல் ஃபண்டு ஓப்பனிங் பேலன்ஸ். ஜென்ரல் ஃபண்ட் வந்து என்ன போடுறீங்க? ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ? 20 lakh போடுறீங்க. ஓகேவா? அடுத்தது ஜென்ரல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ஒரு அசெட் சைட் போடுறோம். அசெட் சைட் போட்டாச்சு. ஓகேவா? அங்கே போட்டாச்சு, அசெட் சைட் போட்டாச்சு. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஜென்ரல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஜென்ரல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல வரும். எதெல்லாம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல வரும்? சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், டொனேஷன்ஸ், இன்ட்ரெஸ்ட், இது மூணுமே நம்மளுக்கு இன்கம். ஸோ எல்லாமே வந்து என்ன சைடு வரும்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல இன்கம் சைடு வரும். ஓகேவா? ஸோ இன்கம் சைடு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? என்டர் பண்ணிட்டோம். பை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், by donations, by interest on general fund investment. ஓகேவா? இது போட்டோம். ஓகே, ஸோ சம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்களும் போட்டு பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்தோன்னா மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க.